தேசம் உருவாகி அதில் முதல் ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது பாத்தீங்கன்னா இதான் இஸ்ரவேல் தேசம் உருவாகி முதல் ராஜா வரதுக்கான ஃபர்ஸ்ட் 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாகி 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. இந்த தேசம் உருவாகி அதுக்கு முதல் பிரைம் மினிஸ்டராக இப்ப இருக்கிறதா பென்யமின் நெத்தன்யாகு, அப்ப ஒரு பென் கூரியன் அப்படிங்கிறவர் வந்தார். சோ மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறினது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துடுச்சு. 1948 மே 14 ஆண்டவர் சொன்னபடி அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி தொழிலிடும் பொழுது, அதில் முதல் ராஜா உருவாகி வரும் பொழுது என்ற அர்த்தம். யோசிச்சு பாருங்க, 1850 வருஷமா ஒரு தேசம் இல்லை, அந்த தேசம் மீண்டும் உருவாக்கி வந்திருக்கிறது. இப்படி ஒரு தேசம் திரும்பி வந்துச்சானா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒரு தேசம் 2000 வருஷம், ஏறக்குறைய 2000 வருஷத்துல மீண்டும் அதே உருவாகி அதே ஸ்தானத்துக்கு வந்ததாக எந்த சரித்திரமும் கிடையாது. இந்த ஒரு தேசம் மட்டும்தான். சோ இஸ்ரவேல் தேசம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலர் இது கடைசி காலமா அதான் சும்மா சொல்றாங்க ஏமாத்துறாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் போதும். நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கு, யூதர்கள் ஒரு இனம் இருக்குன்னா அது கடைசி காலம்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கடைசி காலத்துல திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உருவாகி அதுல ஒரு ராஜா வந்திருக்கிறாரு, ஒரு தேசம் உருவாகி இருக்குன்னா அந்த ஒரு அடையாளம் தான் இயேசு திரும்பி வர போகிறார், வர காலம் நெருங்கிடுச்சு, வாசப்படிக்கு வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம்னா இஸ்ரவேல் தேசம் அத்தி மரத்தினால் ஆண்டவர் சில ரகசியங்களை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இன்னைக்கு அதை வச்சுதான் நாம சில காரியங்களை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசம் என்பது 3 முக்கியமான காரியங்களை உள்ளடக்கினது. இந்த 3 காரியங்களும் இருந்தால்தான் முழு இஸ்ரவேல் என்ற அர்த்தம். முதலாவது அதுக்கு ராஜா இருக்க வேண்டும். இப்ப ராஜா இருக்கிறார். இப்ப பென்யமின் நெத்தன்யாகு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா வந்துட்டார், இப்போ அவங்க இருக்கிறாங்க. இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு ராஜா வந்தாலும் அதற்கு அடுத்து மிக முக்கியமாக வர வேண்டியது அதனுடைய தலைநகரம். தலைநகரம் இல்லாமல் அதுல ராஜா வந்து இருக்க முடியாது. கரெக்டான ராஜா அங்க இருக்கணும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுல் ராஜா வைட்டாரு, ஆனா எருசலேம் தலைநகராக இல்லை. அவர் கில்கால்ல தான் போய் இருப்பாரு, கில்கால்ல சாமுவேல் இருப்பாரு, சிலோவாம் போவாங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எருசலேம் அவங்க கைகிட்ட இல்ல. தாவீது ராஜாவாகும் போதுதான் எருசலேம் கைக்கு வரும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா இஸ்ரவேலுக்கு வர்றது ஒரு பக்கம், தலைநகரம் வரணும், அது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைநகரம் வந்தாதான் அதுல தாவீது வந்து உட்காருவார். தலைநகரம் வந்தாதான் தாவீதின் வம்சத்துல இயேசு வந்து உட்காருவார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாகிருச்சு, ஆனா எருசலேம் அவங்க கைக்கு வரல, கொடுக்கவே இல்லை. ஐநா சபையில அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம். ஒன்று ஆவிக்குரிய காரணம், இன்னொன்று உலக பிரகாரமான காரணம். ஆவிக்குரிய காரணத்தை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உலக பிரகாரமான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவிக்குரிய காரணம் என்ன, ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்கள் பார்ப்போம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண் வீடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு வீடுகளாய் போம். இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் நிமித்தம் எருசலேம் என்னவாகுமா? மண் மேடுகளாகி போகும். இந்த மீகா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26 இந்த மீகா சொன்னது ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அப்ப நீங்க எரேமியா 26க்கு போனீங்கன்னா ஏன் மீகாவை கொண்டு கர்த்தர் இப்படி தீர்க்கதரிசனம் உரைத்தார் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு பெரிய ரீசன் என்னன்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனது, சோரம் போனது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் நகரம் முழுக்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடந்துச்சாம், எல்லா விதமான அக்கிரமம் இருந்துச்சாம். அதுல அவர் அதிகமா சொல்லக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் முழுக்க விக்கிரகாராதனை. எருசலேம்ல கர்த்தர் அருவருக்கிற பிரதானமான பாவங்கள்ல ஒண்ணு விக்கிரகாராதனை. கர்த்தர் விக்கிரகத்தை ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை, எந்த வடிவிலும் விக்கிரகத்தை விரும்புகிறது இல்லை, எந்த ரூபத்திலும் விரும்புறது இல்லை. எனக்கு ஒப்பான விக்கிரகத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டார். அவரையே இயேசு கிறிஸ்து மாதிரியோ அவங்க அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ எதிலையுமே விக்கிரகத்தை செய்ய வேண்டாம் நேரடியாவே சொல்லிட்டார். ஆனாலும் நம்ம இந்த விக்கிரகத்தை விடுறதாக இல்லை. ஆனால் எருசலேமில் என்ன பண்ணாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள், அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட விக்கிரகம் இல்ல, அன்னைக்கு மோவாபியர்களது பக்கத்து கானானியர்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு ஒரு வேர்த்தை சொல்லுவான் தெரியுமா, கர்த்தருக்கு பண்டிகைம்பா. கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைம்பா. அதே மாதிரி எதையாவது ஒரு சிலையை செஞ்சுட்டு மரியாதைன்றவான், ஏதாவது ஒரு சிலையை செஞ்சுட்டு இயேசுநாதர்ன்றவான் சொல்லிட்டு அதுதான் அப்படிம்பா. ஆக்சுவலா அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படிலாம் ஒரு கணக்கே இல்லை, அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
அதே மாதிரிதான் அன்னைக்கு என்ன பண்ணாங்களா, மோவாபியர்களுடைய காரியங்கள், கானானியர், எகிப்தியருடைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சிருவாங்களாம். வச்சுட்டு அதை பத்தி அவங்க சொல்லுவாங்களாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த விக்கிரகத்தை வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எரேமியால சொல்வாரு, உன் தெருக்களும் சரி உன் விக்கிரகமும் சரி. கடைசியா என்னவாயிற்றா, தேசம் மண்மேடுகளாகி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. 1900 வரைக்கும் எருசலேமை சுத்தி பார்த்தவர்கள் அல்லது அதை குறித்து எழுதினவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எருசலேம் முழுக்க ஒரு மரம் கூட இல்லாம இருந்துச்சாம். எரேமியால போய் வாசிச்சு பாருங்க. எருசலேம் மொட்டையடிக்கப்படும் அப்படின்னு இருக்கும். எருசலேம் மொட்டையடிக்கப்படும் அப்படியே இருக்கும். ஒரு மரம் கூட இல்லாம இருந்துச்சாம். முழுவதுமாக எருசலேம் முழுக்க 80% இஸ்ரவேல் தேசம் பாலைவனமாக இருந்துச்சு, கைவிடப்பட்டுச்சு. அது 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது பைசாண்டியர் கையில போயிருச்சு. பைசாண்டியர் கையிலுக்கு பிறகு போனது 1917 வரைக்கும் துருக்கி வசம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தேசம் பாழாய் போய் முழுவதும் மண்மேடாகி போயிருந்துச்சு. அது யூஸ் பண்ண முடியாதபடி போயிருச்சு. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இதே எருசலேமை என் மகிமைக்கென்று அப்படிம்பாரு, என்னுடைய மகிமைக்கென்று. எவ்வளவு எருசலேமை பார்த்து பிரமிக்காதவங்களே இல்லையாமா. அப்படி ஒரு எருசலேமாக இருந்தது, மண்மேடாகி போய் அது அப்படியே மொட்டையடிக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சா. யோசிச்சு பாருங்க, மகாராஜாவின் நகரம் அப்படின்னு இருக்கு. அந்த நகரத்துக்கே இந்த நிலைமை. ஆண்டவர் ஒரு அளவுக்கு தான் நமக்கு எப்பவுமே பொறுப்பார். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் ஆண்டவர் ஒரு பின்ன நம்மளை ஆசீர்வதிக்கிறார், மாற்று கருத்து இல்லை, நல்லா ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது அல்லது நம்முடைய வீடுகளுக்குள்ளே வியாபாரத்திற்குள்ளே இருக்கும் பொழுது எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த பாருங்க, எரேமியா வச்சு எச்சரிப்பாரு, மீகா வச்சு எச்சரிப்பாரு. ஒரு நாள் வந்தது, முழுவதுமாக தேசம் கைவிடப்பட்டுச்சு. முழுவதுமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற காலம் ஒன்று உண்டு, அது நிறைவேறுகிற காலம் ஒன்று உண்டு. எச்சரிப்பு கொடுக்கும்போது அவங்க கேட்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நான் பேசுகிறேன், வெளியவே நான் பேசவே இல்லை, கிறிஸ்தவத்துக்குள்ளே பேசுகிறேன். கர்த்தர் இருக்கிற எத்தனை காரியங்கள் இருக்கிறது, இதை கர்த்தர் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு, இன்னைக்கு நமக்கு இருக்கிற சம்பளம், நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லிட்டு எல்லா விதமான அக்கிரமும் பாவமும் அங்க இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்க நம்ம சரியா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம் நினைக்கிறாங்க. எப்பவும் சொல்லுவேன், உங்களுடைய கனிகளை தான் வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணணும், வரங்களை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. வரம் தப்பானவர்களை கூட கிரியை செய்யும். வரத்துல கிரியை செஞ்சுட்டு போய் கடைசியா நியாய தீர்ப்பில் நிக்கிறாங்க. நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உங்களை அறியேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. வரம் கிரியை செய்யுது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வரம் கிரியை செய்யறதுனால எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. வரம் அல்ல, கனியே பரலோகத்துக்கு கொண்டு போகும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிற காரியங்கள் காணப்படுது, அதை வச்சுக்கிட்டு, ஆனா எதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு சாப்பாடு வருது, நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இல்லை, கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு செவிசாய்த்து இந்த ஆசீர்வாதம் இருக்கும் பொழுதே நீங்கள் உனக்கு சரிப்படுத்திக் கொண்டால் அடுத்த கட்டம் இதைவிட ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் செவிசாய்க்க விட்டால் தான் இந்த ஆசீர்வாதம் அடுத்து மண்மேடாக்கி போகும். கர்த்தர் நம்மை மண்மேடாக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கும் அந்த எச்சரிப்பு உலகம் முழுக்க கொடுக்கப்படுது. இப்போ சொல்றேன், இயேசுவின் வருகை வரைக்கும் தான் இங்கே சமாதானம், இயேசுவின் வருகை வரைக்கும் தான் இங்கே சந்தோஷம். இயேசு வந்துட்டு போய் சபை போயிருச்சு, எப்போ சொல்லுவேன், 10 நீதிமான் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கும். சபை இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்கு பாதுகாப்பு. எப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அத்தோட பூமி 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். அதற்கு பிறகு பூமி மண்மேடாகி போகிற காலம் ஒன்று வரும். இப்பவே சரி பண்ணி கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் மண்மேடாயிருச்சு. அதை சுத்தி பார்த்த ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், இதுவா தாவீதின் நகரம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிமை பொருந்திய நகரம் இன்னைக்கு இப்படி சிதிலடைஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு சொல்லி. ஸ்ரீலங்காக்கு ஒரு ஊழியத்துக்காக அந்த பக்கம் தமிழர்கள் வாழ பகுதிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அரண்மனையை காட்டினாங்க. அந்த அரண்மனை அப்படியே சிதிலடைஞ்சு போய் கிடக்கு, அப்படியே ஃபுல்லா செடி கொடி எல்லாம் படறி கிடக்கு, இடிஞ்சு கிடக்கு. ஆனா அந்த ராஜாவுடைய சிலை மட்டும் வச்சிருக்கிறாங்க வாசல்ல. கேட்டா இது என்ன, இந்த பில்டிங் இப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, இது அந்த ராஜாவுடைய அரண்மனையா இருந்துச்சு. ஒரு காலத்துல எத்தனை பெரிய காரியங்கள் அந்த அரண்மனைக்குள்ள நடந்திருக்கும், எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கும், எத்தனை பேர் அந்த அரண்மனைக்கு வந்திருப்பாங்க, பயந்துருப்பாங்க, எவ்வளவு நேரங்கள். ஆனால் இன்னைக்கு அந்த அரண்மனை ஒண்ணும் இல்லாமல் இருக்கு. அதுதான் நம்ம எப்பயும் மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு இருக்கிற வீடு, இன்னைக்கு இருக்கிற பணம், இன்னைக்கு இருக்கிற வேலை, இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு என்னமோ நிரந்தரமா இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் தான் நிரந்தரம் பாங்க. தாங்கவே தாங்காது. கண்ணுக்கு முன்னாடி காண போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை மட்டும் தான் கடைசி வரைக்கும் கொண்டு போகும். நான் கட்டிய மகா பாபிலோன் என்று சொன்னவர்கள் எல்லாம் சடுதியிலே காணாமல் போனார்கள். நான் பேசின எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. கர்த்தருடைய கிருபை தயவு மட்டும் தான் நம்மை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். இன்னைக்கு பாருங்க, எருசலேம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, 100% காணாமல் போய்விட்டது. உலக பிரகாரமான காரணம் என்ன? ஏன் உலக பிரகாரமான காரணத்தை ஐநா சபை எருசலேமை யூதர்கள் கையில கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமா இருக்கு. ஒன்று யூதர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் அவங்களோட கூட தொடர்புடையது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு
அவங்களுடைய மிக பிரதானமான ஒரு மாஸ்க் ஒண்ணு அங்க இருக்கு, அல்-அக்ஸான்னு சொல்லி. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ள 10 மாஸ்க்ல அது 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. 3வது கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள ராஜாவாக நுழைந்தார். அங்கே அதுக்கு பிறகு தேவாலயத்தில் உலாவினார், எல்லாம் பண்ணினாரு, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 2 பேரும் எருசலேமை மாம்சத்துக்காக போராடுகிறார்கள், அந்த சிட்டிக்காக போராடுறாங்க. உங்களுக்கு எனக்கும் மாம்ச இஸ்ரவேல், மாம்ச எருசலேம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் புனிதமான இடம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. புனித இடம்னா என்ன தெரியுமா? நம்முடைய பாவம் எங்கே மன்னிக்கப்படுகிறதாக நாம நம்புகிறோமோ அதுதான் புனித இடம். அந்த புண்ணிய ஸ்தலம்னு சொல்றாங்களே, எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, எங்க போய் அவங்க பாவம் தொலையுது, ஒரு ஆறோ, ஒரு கடலோ, ஒரு இடமோ, ஒரு காடோ, ஒரு மலையோ, எங்க போனா என் பாவம் தொலையுதுன்னு மனுஷன் நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு பேர் புண்ணிய ஸ்தலம். உங்களுக்கும் எனக்கும் எங்கே முழங்கால் கேட்டு பாவத்தை கேட்டா, மன்னிப்பு கேட்டாலும் அங்கே இயேசு மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இடத்திலேயே அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு எனக்கு புண்ணிய ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி உங்களுக்கு புண்ணிய ஸ்தலம்னா நீங்க எங்க உங்க பாவம் மன்னிக்கப்படுச்சு, உங்க வீடா, உங்க ரூமா, இல்ல சபையா, அதான் புண்ணிய ஸ்தலம், அவ்வளவுதான். அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களும் இந்த புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி எருசலேம் டூர் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், அங்க போயிட்டு வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். நீங்க சுத்தி பார்க்க போறது உங்க இஷ்டம், அது வேற விஷயம். நீங்க இப்ப இந்த வார் நடக்கும்போது சுத்தி பார்க்க போயிருக்கலாம், யாரும் போகல. நீங்க அப்ப போயிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும், திரும்பி வந்திருக்க மாட்டீங்க, நேரா சொர்க்கம் தான். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எருசலேமுக்கு போனா ஏதோ பரலோகத்துக்கே போன மாதிரி. எருசலேமுக்கு போறது பரலோகத்துக்கு போறதல்ல. எருசலேமுக்கு போய் ஸ்டடி பண்ணுங்க, வேணா அங்க என்ன இருக்கு ஏதா இருக்குன்னு பாத்துட்டு வாங்க, அது வேற விஷயம். அது புண்ணிய ஸ்தலமாக, அதான் எப்போ சொல்லுவேன், ஜெருசலேம் இஸ் நாட் ஆன் a holy land. அது என்ன கிடையாது, பரிசுத்த பூமி கிடையாது. அது யூதர்களுக்கு வேணா இருக்கலாம், நமக்கு கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் அது ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, நமக்கு கிடையாது. நான் இப்படி சொன்னா உடனே எருசலேமுக்கு எதிராக நான் பேசுறேங்கிறான். நான் எருசலேமுக்கு எதிராக பேசல. அப்படின்னா கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் அதே தான் சொல்றாரு, அவள் அடிமைப்பட்டிருக்கிறாள், நமக்கோ மேலான எருசலேம் ஒன்று இருக்கிறது, அவள் சுயாதீனம் உள்ளவள் இருக்கு. நாம் புதிய எருசலேமுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், இந்த எருசலேமுக்கு அல்ல. ஆனால் இந்த எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்கு. சோ நம்ம ஜெபம் பண்றோம், அது மாற்று கருத்து. அதே நேரத்துல புனித தலமாக அதை ஒரு விக்கிரகமாக, ஒரு இடமாக மாற்றுவதில் எந்த உடன்பாடும் கிடையாது. அங்க போயிட்டு வரதுல பரலோகத்துல உங்களுக்கு முன்னுரிமையும் கிடையாது. நான் எருசலேமுக்கு 2 ட்ரிப் போயிருக்கிறேன்னு போய் பரலோகத்துல சொன்னீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு தடவையா சர்ச்சுக்கு போனியா தான் ஆண்டவர் கேட்பாரு. ஒழுங்கலையா ஒரு தடவையா தேவ சமூகத்துக்கு போனீங்க. எருசலேமுக்கு போறதுனால பரலோகத்துக்கு போவேன்னு ஒண்ணு இல்ல. எருசலேமை யார் வச்சுக்கிட்டாலும் அவங்க இஷ்டம், அது ஜியோ பாலிடிக்ஸ், அது உலகத்தினுடைய பொருளாதார அரசியல், அதை விட்டுருங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எருசலேம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எருசலேமை ஐநா சபை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உலக பிரகாரமாக இந்த எருசலேம் யூதர்கள் வசம் போகும். எதை வச்சு சொல்றோம்னா, இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொன்னபடி நடந்தது இல்லையா. ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். வசனம் என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு எப்படி இருந்துச்சோ பழைய நிலைக்கு, அதே நிலைக்கு வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. முதலாவதாக இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு எப்ப வந்துச்சு, இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. இது யம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஹிஸ்டாரிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 நாள் யுத்தம். இது எதுக்காக அப்படின்னா, இஸ்ரவேலுக்கும் சுத்தி உள்ள அரபு நாடுகளுக்கு சண்டை நடந்துச்சு. எதுக்காகனா, பர்டிகுலரா எருசலேமுக்காக நடந்துச்சு. எருசலேமை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை நடந்துச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அபிஷியலாக இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்குள்ளே நுழையறாங்க, அபிஷியலா உள்ள நுழையறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1900 வருஷம் கழிச்சு கிபி 70ல தீத்துராயனால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் உலகம் எங்கும் சிதறி போனார்கள். சிதறி போய் மீண்டுமாக 1948 திரும்பி வந்தாங்க. அப்படி வந்து அவங்க கைக்கு எருசலேம் திரும்பி அவங்க கைக்கு ஒப்படைக்கப்படுகிறது இப்பதான் 1967 ஜூன் 5. இந்த சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல், எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த குடியேற்றப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறுச்சு. இப்ப நீங்க பாக்குறது எருசலேம் கைக்கு வந்த வீடியோ. இது எருசலேம் குடியேறியாச்சு. ஆண்டவர் சொன்னபடி, எதுக்கு பகல் இரவு 2 போட்டிருக்கிறோம்.
பகல் இரவு ரெண்டுத்துல என்னன்னா அவங்க குடி ஏறிட்டாங்கன்னு அர்த்தம். மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எவ்வளவு பெரியதான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் பாருங்க. அதாவது உலகத்தில் எத்தனையோ பெரிய பட்டணங்கள் இருக்கு. இதை விட்ட பெரிய பெரிய பட்டணம் இருக்கு. பாபிலோன், நினிவே, அப்புறம் தீரு, இதெல்லாம் பெரிய பட்டணங்கள். இந்த பட்டணங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போய் காணாமலே போயிடுச்சு. திரும்பி வராது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அது கைவிடப்படும், மண்மேடாக்கி போகும், மொட்டை அடிக்கப்படும், ஆனாலும் நான் திரும்ப அதை கொண்டு வந்து ஸ்தாபிப்பேன். சொன்னபடி அது மொட்டை அடிக்கப்பட்டுச்சு, கைவிடப்பட்டுச்சு, மண்மேடாச்சு. ஆகிறதுக்கு சில வருஷங்கள், சில 100 வருஷங்கள் ஆச்சு. அது வரைக்கும் கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரு. திருப்பி அதை உருவாக்குவேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் இடிப்பேன், கட்டுவேன், நான் காயப்படுத்துவேன், கட்டு போடுவேன். நம்ம ஆண்டவர்ட்ட மட்டும்தான் அந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னாலும் அது அப்படியே ஆகும் 100%. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எருசலேம்னு ஒரு பட்டணம் குடியேற்றப்பட்டிருக்கு. அப்படியே இன்னையில இருந்து ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த பட்டணம் இப்படி இருக்காது. 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த பட்டணம் பயங்கர மோசமா இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த பட்டணமே இல்ல, பாலைவனம், அவ்வளவுதான், 100% பாலைவனம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி குடியேற்றப்பட்டாச்சு, கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக. ஆனா அதுல இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு பாருங்களேன். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்படிதான் இருக்கு சகரியா 12:6. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய, அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. இப்போ நாம வீட்டுல கணவன், மனைவி, அப்பா, அம்மா எவ்வளவு இருந்தாலும் வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு ஒரு ஸ்தானம் ஒண்ணு உண்டு. ஏதோ ஒரு ஸ்தானம் உண்டு. அங்க கிளர்க்கோ, மேனேஜரோ, சிஇஓ, டைரக்டரோ, அல்லது ஐடில இருக்காங்களோ, ஏதோ ஒரு ஸ்தானம், டீம் லீடரோ, புரோகிராமரோ, ஏதோ ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன். அதான் காட்ஸ் கேபிட்டல், எட்டர்னல் கேபிட்டல் சொல்லுவாங்க, நித்திய தலைநகரம் அப்படிம்பாங்க. எருசலேம் பட்டணமா இருந்தா முக்கியம் இல்ல, எருசலேம் தலைநகரா மாறணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தன் ஸ்தானத்திலே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 1967 எருசலேம் வந்துருச்சு. ஆனால் தலைநகராக மாறவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு உலகப்புறம் காரணம்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் எப்பவும் சொல்லுவேன், ஏன் மாறலன்னா கர்த்தர் அதுக்கு ஒரு டேட் வச்சிருப்பாரு. அவர் சொல்லத்தான் அது ஆகும். அதுக்கு முன்னாடி யார் என்ன முயற்சி பண்ணாலும் அது அவங்க கைக்கு மாறவே மாறாது. இந்த எருசலேம தலைநகரா மாத்திரன்னு எத்தனையோ அமெரிக்க ஜனாதிபதிகள் யூதர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா யூதர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஜனாதிபதியானா எருசலேமை தலைநகரா மாத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே யூதர்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கூடி ஆலோசிச்சு சீக்கிரத்தை நல்ல முடிவு எடுப்போம். எடுக்கவே மாட்டாங்க. அது அப்புறம் அப்படியே போயிடும் 4 வருஷம், திருப்பி அடுத்த 4 வருஷம், இப்படியே தான் ஓடும். ஏன் அமெரிக்க ஜனாதிபதியில மாத்த மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு யூதர்கள் வேணும், முக்கியம். அவங்க நாட்டுல அவங்க அதிகமா ரொம்ப முக்கியமான இன்ஃபுளுயன்ஸ். அதே நேரத்துல இஸ்ரவேலை சுத்தி ஒரு 22 அரபு நாடு இருக்கு. அவங்க தான் எண்ணெய் வளத்துல நிறைய இருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதிகள் அவங்களையும் பகச்சிக்க மாட்டாங்க. வியாபாரம் போயிடும். அவங்களுக்கும் தலையை கட்டுவாங்க, இவங்களுக்கும் வாழை கட்டுவாங்க. இப்படி இது உலக பாலிடிக்ஸ். ஆனா நான் சொல்லுவேன், அது அவங்களுடைய பாலிடிக்ஸ். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த டேட்டுக்கு அது தலைநகரா மாறும். அவ்வளவுதான், அதை தடுக்க வேற யாராலையும் முடியாது. இப்ப பாருங்க, 1967 வந்துடுச்சு, ஆனா தலைநகரா மாறவே இல்லை. அதுக்கான நேரம் ஒன்று வந்தது. கரெக்டா 2017 50வது வருஷம், அதாவது எருசலேம் தலைநகரா, எருசலேம் அவங்க கைக்கு 50வது வருஷம். திடீர்னு பார்த்தா ட்ரம்ப்னு ஒருத்தர் வர்றாரு. ட்ரம்ப் அரசியல்வாதியே கிடையாது, வியாபாரி, பிசினஸ்மேன். திடீர்னு வராரு, நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்றாரு. என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு அமெரிக்கால நல்ல பேரே கிடையாது. அவர் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு, ஆனா ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே பெரிய பிசினஸ்மேன் ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு யார தேர்றாரு, உட்காருங்க, உட்காந்துப்போம், கவனிங்க. அப்போ அவருக்கு அமெரிக்கால நல்ல பேரே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஜனாதிபதியா நிக்கிறாரு, யாருமே நம்பல அவர் போய் ஜெயிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சதை யாரும் நம்பல, ட்ரம்ப்பும் நம்பல. நம்ம எப்படி ஜெயிச்சோம், நம்ம ஜெயிக்க முடியாது. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் ஒரு நாட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாரு, ஒரு நாட்டை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். அவருக்கு தெரியும் ஒரு நாட்டை உருவாக்குறது எப்படி, ஒரு நாட்டை அழிக்கிறது எப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனா அந்த நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவரை கொடுத்துருவாரு. இஸ்ரவேலே எடுத்துக்கோங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்துல போய் பாருங்க, கர்த்தருக்கு ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நாடு ஒழுங்கா இருக்கும். கர்த்தரை விட்டு தூரம் போனோம்னா கானானியர்ட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. யார் யார்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. அவங்க அடி அடின்னு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க சரியாவாங்க.
ஆண்டவர் நோக்கி கதறுவாங்க. உடனே ஒரு ரட்சகரை எழுப்புவார். எப்தா, கிதியோன், இவன் சிம்சோன், இப்படி எழுப்புவார். திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பாங்க, திருப்பி அதே மாதிரி செய்வாங்க, திருப்பி புடிச்சு கொடுப்பாரு. ஆண்டவர் தெரியும் எப்ப கொடுத்தா இவங்க திருந்து, யார்கிட்ட கொடுத்தா இவங்க திருந்துவாங்கன்னு சொல்லி. அப்படிதான் திடீர்னு ட்ரம்ப் வந்துட்டாரு. எல்லாரும் ஏன் ட்ரம்ப் வந்தான்றாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அறிவாளி மட்டும் தேவையில்லை, முட்டாளும் தேவைப்படும். யோசிச்சு செய்யற ஆள் இல்ல, யோசிக்காத செய்யற ஆளும் தேவைப்படும். ட்ரம்ப் நான் முட்டாள்னு சொல்ல, மிகப்பெரிய அறிவாளி, பிசினஸ்ல தி பெஸ்ட் பிசினஸ்மேன். அவரெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஆனா பாலிடிக்ஸ்ல அவர் எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும், அரசியல்ல எப்படின்னு பார்க்கணும். ஆனா திடீர்னு பார்த்தா கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டாரு. ட்ரம்ப் இதே மாதிரி தான் சொன்னார், நான் வந்தா இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேமை மாத்துவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இவரும் சொல்றாருன்னு பார்த்தாங்க. அமெரிக்கால பார்த்தா நவம்பர் எலெக்ஷன் நடக்கும், ஜெயிச்சாச்சுன்னா ஜனவரியில தான் பதவியேற்பு, 3 மாசம் கழிச்சு. திடீர்னு பார்த்தா இவர் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ஜெயிச்ச உடனே கேட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்களே தலைநகரம் மாத்துவீங்களா? அதெல்லாம் மாத்திடுவேன், ஃபர்ஸ்ட் வேலை அதான்ட்டு. யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. உடனே என்ன ஆச்சு? பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஏகமாய் கூடிக்கொண்டார்கள். இப்ப வாசிங்க சகரியா 12:3 வாசிங்க பார்ப்போம். சகரியா 12:3. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு 5/12/2017 அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு அந்த ஒரு நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 48 நாடுகள் அவருக்கு அகைன்ஸ்டா மாறிடுச்சு. 22 அரபு நாடுகள், 26 ஐரோப்பியன் யூனியன், ரெண்டும் எல்லாமே அகைன்ஸ்ட். யாருக்குன்னா ட்ரம்புக்கு அகைன்ஸ்ட். எருசலேம் தலைநகரா மாறக்கூடாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன பண்ணாங்க? ஐநா சபையில போய் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ட்ரம்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. யார் யாரெல்லாம் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்க, எருசலேம் தலைநகரா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஓட்டெடுப்பு நடந்துச்சு. அதுல ஏறக்குறைய 128 நாடுகள் சொல்லிட்டாங்க எருசலேம் தலைநகரா மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா 8 நாடும் என்னதான் ஆதரவு, மொத்தமே 8 நாடு தான் அதுக்கு ஆதரவே. 36 நாடு ஆப்சென்ட், நாங்க வரலன்ட்டாங்க, நாங்க நடுநிலைமையா இருக்கிறோம், இதுக்கும் வரல அதுக்கும் வரல அப்படின்ட்டாங்க. வேதம் சொன்னபடி துல்லியமாக பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். இங்க இருக்கு பாருங்க 28:9. வேதம் சொன்னபடியே அப்படியே 128 நாடு அகைன்ஸ்ட், ட்ரம்புக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க, எருசலேம் தலைநகரா மாறக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடுத்து 6வது வசனம், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னாரு. இந்த நேரத்துலதான் ட்ரம்ப் ஒரு வேலையை செஞ்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு உண்டு. அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், அப்புறம் சைனா, ரஷ்யா, 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர். இந்த வீட்டோ பவர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு தன்னுடைய தீர்மானத்தை கொண்டு நான் சொல்றதுதான் இந்த தீர்மானம் கிடையாது அப்படின்னு இந்த 5 நாடு மட்டும் சொல்லலாம். ஏன்னா இவங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல இவங்க ரொம்ப முக்கியமான காரியம் வகிச்சதுனால இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் அந்த பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த 5 நாடு எதுக்கு யூஸ் பண்ணணும், அவங்க நாட்டுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த வீட்டோ பவர். ஆனா ட்ரம்ப் சொன்னாரு, இந்த விஷயத்துல நான் வீட்டோ பவரை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னார். பண்ணி இந்த 128 நாடுகள் சொன்னதும் ஐநாவில் செல்லுபடியாகல. ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை தான் செல்லுபடியாச்சு. இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உலகமே எதிர்த்து நின்றாலும் ஒரு மனிதனை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, எவ்வளவு சேட்டலைட் காலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே பைபிளை மறுதளிக்கிற காலம். என்னங்க இந்த காலத்துல போய் பைபிள் எழுதுறீங்க, இன்னைக்கு எங்க போயிட்டோம் நம்பன்றான். நீ எங்க வேணாலும் போ, கர்த்தருடைய வசனத்தை தாண்டி நீ எங்கேயுமே போக முடியும்.